என் உறக்கத்தை கலைத்த உலகழகி என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உண்மை கலை நானா தூண்டினேன். பார்த்தா எப்படி தெரியுமா? வைகாத்திலே வருகின்ற வைகவன் காத்தாக ஆடி மாதத்தில் தாவணி போட்ட ஆடி மாதத்தில் மாதத்தின் புனிதமான மலராக கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காக நான் ஒரு ஒளிவிளக்காக மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவண்ணாவை பாடக்கூடிய மங்கையர் கடைசியாக கைத்தந்தால் வடிவமைக்கும் என்ற முதுமலைக்கு நீ இறங்கி நான் பங்குனி மாதத்திலே பார்க்கின்ற போது நீ உருக்கி வைத்த தங்கம் மணி மாளிகை கண்ணி கணிக்கைத்தான் கண்ணி மயக்கம் என்ன மணி மாளிகைத்தான் கண்ணி தயக்கம் என்ன சலனம் என்ன கணிக்கைத்தான் கண்ணி அன்பு கணிக்கைத்தான் கண்ணி தேவதை போலே நீ ஆட மணி மாளிகைத்தார் கண்ணே தயக்கம் என்ன கடிக்கைத்தார் கண்ணி அன்பு கடிக்கைத்தார் கண்ணி மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைத்தான் கண்ணே தயக்கம் என்ன அன்பு கணிகைத்தான் கண்ணே உனக்கு விளக்கம் அங்கே நீ எங்கேயோ ஜோடி அமைச்சுக்கிறான் பாரு எனக்குலாம் சூப்பரா சூப்பரா பாக்குறிய நான் அதுக்கு எது கமெண்ட் அடிப்பேன் அது கொஞ்சம் நல்லா இருக்காது ஷை ஆயிடும் வேண்டாமா வேணுமா தலையை எழுத்து அமைச்சுக்கிது பாரு ஜோடிலாம் எனக்கு ஐயோ ஆண்டவா ஆம்பளைய பத்து நோண்டுங்கடா நீங்களா வேண்டாம் என்ன பண்றது இதுதான் தலையை எழுத்து அமைச்சிச்சு அம்மா தாயே என்ன சாமி புள்ளி யாராது ஐயா
ஆஞ்சநேயரா? எப்பா ஆஞ்சநேயரே, அந்த கிழமை சீக்கிரமா செத்துடணும் எப்பா. தெரிஞ்சா அதை கூட கரெக்ட் பண்ண விட, மோசமான விட ஆனந்தவே விட மாட்டேன். என்ன பண்றது, இதுதான் தலையெழுத்து அமைஞ்சிச்சு. என்ன ஒண்ணு, இந்த கிழமை பாடுறதுதான் பிடிக்கல. மயக்கம் என்ன மௌன இன்னும் அந்த காலத்திலே இருக்கா. ட்ரெண்டிங்ல எவ்வளவு பாட்டு இருக்குது, அதெல்லாம் வரலடா. ட்ரெண்டிங்ல எவ்வளவு அழகான ஒரு பாட்டு இருக்குது. அப்பன பாத்தியா பண்ணிருக்கலாம். புரியல, செடியெல்லாம் இல்லப்பா இங்க. அதனால என்ன பண்றது, குடி குடி கொஞ்சம் அமைதியா. இவன் தான் அமைதி வச்சான். அப்பவே பழமொழி சொல்லி இருக்கிறாங்க, சிவத்தை வச்சு சித்திரத்தை எழுதுறான்னு. இதுக்காக வச்சுக்கணும்.